வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது கத்திரிக்காய் சட்னி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் இது போல் நாம் செஞ்சு கொடுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொன்னிறமாக நிறம் மாறினதுக்கப்புறம் இதில் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்போ மிளகாய் நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு 5-6 பூண்டு பல், 2 மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியில. மறுபடியும் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து வதங்கும் போது சேர்ந்து வதங்கிடும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டு அரைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோட பச்சை வாசனை இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம், அதுவும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் உள்ளது தான் எடுத்துருக்கேன். 2 தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு பொருளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கும் போது சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம கலந்து விட்டோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கலந்து விட வேணாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க. அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ஆற வச்சது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சட்னியை கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதிலே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இப்போ இதுக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.